அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இந்த கார்த்திகை மாதம் மிக முக்கியம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 5-12 கூடிய செவ்வாய் 5ஆம் அதிபதி சிறப்பா இருக்கிறது சிறப்பு. ஆனா 12ஆம் அதிபதி ஸ்தான பலம் பெறுவது அவ்வளவு சிறப்பில்லை. வீண் விரயங்கள், வீண் செலவுகள் கட்டுப்படுத்த வேண்டும். உங்களை மீறி செலவு நடக்கும், செலவுகள் அதிகரிக்கும், செலவீனங்கள் கையை மீறி நடந்துகிட்டு இருக்கும். அப்ப பார்ப்பீர்களேயானால் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கு 12ஆம் இடம் வலுத்திருக்கின்றது. ஆனா 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, பாக்யாதிபதி 12இல் இணைவு. ஒரு விஷயம், வீண் செலவுகள், வீண் விரயங்கள் அதிகமாக இருக்குமேயானால் அதெல்லாம் கட்டுப்படுத்துவது சிறப்பு. தொடர்ந்து ஹாஸ்பிட்டலே போயிட்டு இருக்கிறது. மாத்தி மாத்தி வீட்டுல எல்லாரும் பேத்திக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் மருமகளுக்கு உடம்பு சரியில்லை, பையனுக்கு உடம்பு சரியில்லை, மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு சரியில்லை, அப்பாவுக்கு சரியில்லை, அம்மாவுக்கு சரியில்லை, அல்லது மனைவிக்கு சரியில்லை. இல்லைன்னா பர்மனண்டா யாராவது ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் வருது, ஒரு ஆப்ரேஷனு, இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரி இது என்ன ஒரு ஆர்கன் டிரான்ஸ்ஃபர், அப்படிலாம் சிறு சிறு விபத்துக்கள். உடல்நிலை ஆரோக்கியம் அதிக அக்கறை கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களே. காரணம் என்ன? 5-12 வலுத்து இருக்குது, 2-3 வலுத்து இருக்குது. அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் அக்கறை தேவை. மெயினா பிளட் ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனைகள், பிளட் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல சிறு சிறு கட்டிகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவையெல்லாம் நிச்சயம் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. அலட்சியமாக இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ ஆஸ்பத்திரி போறீங்க, சாதாரணமா ஒரு ரிப்போர்ட் எடுத்தா கூட 6000 ரூபாய் 7000 ரூபாய் செலவு. அப்போ சாதாரணமா ஒரு 2000 ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு முறை ஒரு பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணி, இப்போ நமக்கு ஏன் இப்படி செலவாகுது, இப்போ அப்படின்னா நமக்கு ஒரு பேட் டைம் இருக்கு அப்படின்னா இதுக்கு எந்த பிளானட்ஸ், எந்த கிரகம் இதுக்கு காரணம், இதுக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எந்த ஊர்ல போய் வழிபாடு செய்யணும், அல்லது வீட்டுல ஏதாவது யாகங்கள் செய்யலாமா, வீடு சரியில்லையா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கா, வீடு சரியில்லையா, இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு ஒரு முறை ஒரு ஜோதிட ஆலோசனை பெறுவீர்களே ஆனால் நன்மை நடக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்கள். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம். எப்பவுமே தனுசு ராசி, தனுசு லக்னம் 8ல தான் குரு உச்சம். அதனால தனுசு ராசியால குரு உச்சத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா 50% தான் கிடைக்கும். ஏன்னா குருக்கு பார்வை இல்லாம போயிடும், 6-8ஆக அமைந்து விடுவார். ஆனா சனியோடு தொடர்பு கொள்ளும் போதும், ராகுவோடு தொடர்பு கொள்ளும் போதும் இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு நல்ல பலன் ஏற்படும். அப்போ இப்போ ராகு 6-8ஆ இருக்காரு, ஆனா சனி தொடர்பில் இருக்கிறார். அப்ப என்னங்க அர்த்தம்? நீண்ட நாள் பணங்காசுகள் வந்து சேரும், வராத பணங்காசுகள் வந்து சேரும், வருமானம் அதிகரிக்கும். இன்னைக்கு ஒரு தனுசு ராசிய முன்னாடி வந்து உட்கார்றாரு, நான் அவரை பார்த்த உடனே கேட்பேன், இப்போ ஏதாவது உங்களுக்கு பெரிய அமௌண்ட் ஏதாவது வந்துதா? சாதாரண விவசாயியா இருக்காரு, நீங்க ஏதாவது 1 லட்ச ரூபா போல ஏதாவது லாபம் கிடைச்சதா? ஆமா சாமி இப்பதான் பண்ணேன், 30,000 ரூபாய் கிடைச்சது. நான் 1 லட்ச ரூபாய் கேட்டா அவர் 30,000 சொல்லுவார். ஒரு 30,000 ரூபாய் லாபம் கிடைச்சது சாமி, போன வாட்டி எல்லாம் போட்டதை விடுங்க எனக்கு கிடைக்கல, இந்த வாட்டி எனக்கு 30,000 ரூபாய் கிடைச்சது சாமி. நியாயமா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கோம்ப்பா. அப்படிங்களா சாமி? ஆமா சாமி உண்மைதான் கிடைச்சிருக்கோம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார், இந்த கோணி வித்து சரியில்லை, அது வந்து 4 மூட்டை புல்லு முளைச்சிடுச்சு, அதனால கழிச்சுட்டாங்க,
அதுவும் சேர்த்து வித்திருந்தா நமக்கு வந்திருக்கும். ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார். அப்ப கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், நீங்க ஒரு சாதாரண ஏழை விவசாயிக்காக நான் இந்த பதிவை சொல்றேன். இதை போல நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்க மேட்ச் பண்ணிக்க. நான் வேலையில இருக்கேன், வேலையில சின்ன வருமானம் வரும், நான் தொழில் செய்யறேன், தொழில் எனக்கு லாபம் கிடைக்கணும், ஃபேக்டரிஸ் வச்சு ரன் பண்றேன், கார்பரேட் லோனை வச்சு பண்றேன். அப்ப நீங்க உங்களை மேட்ச் பண்ணிக்கோங்க. லாபங்கள் அதிகரிக்கும். எப்படி நான் ஹெல்த்தை சொல்லணும், கவனம்னு சொல்லணும், ஜாதகம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும், அதுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட். பிசினஸ் சூப்பர், வருமானம் சிறப்பா இருக்கும், வராத பணங்காசுகள் வந்து சேரும், வருமானங்கள் அதிகரிக்கும். சார் தொழில் நிறுவனம் சிறப்பானதாக இருக்கும் சார், தொழில் சிறப்பாக இருக்கும் சார், சனி குரு தொடர்பு நல்ல யோகம், அதிர்ஷ்டம், லாபம் அதிகரிக்கக்கூடிய காலம். என் கம்பெனி தொடர்ந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறா சொல்றீங்களா? அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், மெயினா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அந்த கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கடன் பிரச்சனைகள் சரியாகும், வருமானங்கள் அதிகரிக்கும், வருமானத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், சிறப்பான இடமாற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அதே போல வேலை உத்தியோகங்கள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதம், அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம்.